ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 சைனீஸ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன த கோஸ்ட் ஸ்டோரி லவ் ரிடம்ஷன் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சக்தி வாய்ந்த மாறா இருக்க மனிதர்களையும் அவங்க ஆன்மாக்களையும் கொடும்படுத்திட்டு இருந்தான். இதை பார்த்து தாங்க முடியாத சக்தி வாய்ந்த 4 ஆன்மாக்கள் கடவுளோட ஆசீர்வாதத்தினால 4 மந்திர கதவை உருவாக்குனாங்க. வாழ்க்கை, வயது, நோய், இறப்பு அப்படிங்கிற 4 மந்திர கதவை உருவாக்கி அதுல அவன் ஆன்மாக்களை தனித்தனியா பிரிச்சு சிற வச்சாங்க. ஆனா இப்ப அந்த சக்தி வாய்ந்த 4 ஆன்மாக்களும் அவங்களாவே வெளியே வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஒருவேளை அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மரா இருக்கனோட ஆன்மாவும் ஒன்னா சேர்ந்துரும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தோட அழிவுல இருந்து யாராலையும் மக்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் கட் ஆகுது. அடுத்து வாழ்க்கை அப்படிங்கிற கதவை காட்டுறாங்க. அதுக்குள்ள இருக்கிற சக்தி வாய்ந்த ஆன்மா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மாய கண்ணாடியை பாக்குறாங்க. அதுக்குள்ள ஹீரோட உருவம் தெரியுது. உடனே எங்களோட மந்திர சக்தியை பயன்படுத்துறாங்க. ஹீரோட காதுக்கு பின்னாடி ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் வருது. அவன் கையில ஒரு மந்திர பேனா உடனே வர ஆரம்பிச்சு. அந்த மந்திர பேனா வந்தோடனே அவன் கட்டுப்பாட்டிலேயே அவன் கிடையாது. மரா இருக்கன சிறை வச்சிருக்க வாழ்க்கை, வயது, நோய் அப்படிங்கிற சரியா திறக்கிறதுக்கான வழியை ஒரு புக்ல எழுதுறான். உடனே இந்த 3 கதவும் திறந்துருது. இன்னும் இறப்பு அப்படிங்கிற கதவு மட்டும் தான் திறக்கிறதுக்கான வழியை அவன் எழுதணும். எப்படி ஹீரோனால மட்டும் இந்த கதவை திறக்க முடியுதுன்னா, என்னதான் கடவுள்னாலேயே அவனை சிறை வைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு தெய்வீக சக்தியோட பிறந்த ஒருத்தனால மட்டும் தான் அந்த கதவை ஈஸியாவே திறந்துட முடியும். அப்படிப்பட்ட சக்தியோட பிறந்தவன் தான் ஹீரோ. இந்த விஷயம் இவனுக்கே தெரியாது. ஏற்கனவே 3 கதவை திறந்துட்டு வெளியே வந்த மரா இருக்கனோட ஆன்மா ஏற்கனவே பாதி சக்தியை அடைஞ்சிருக்கும். இன்னும் இறப்பு அப்படிங்கிற கதவை மட்டும் திறந்துட்டா போதும் அவன் முழு சக்தியை அடைஞ்சிருவான். இதை தெரிஞ்சுக்கிட்ட பீனிக்ஸ் கடவுள் வில்லனை தடுக்கிறதுக்காக வராங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இன்னும் உன்னோட தண்டனா காலம் முடியல, அதுக்குள்ள நீ சிறையை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இனிமேட்டு உங்க யாருனாலும் என்னை தடுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாளில முழு நிலவு வந்துடும். அன்னைக்கு 4வது கதவான இறப்பின் கதவு தானாவே திறந்துடும். என்னோட முழு சக்தியை நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள உன்னை நான் அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னை ஒரு பீனிக்ஸ் பறவையா மாத்தி அவனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் அசல்ட்டா தடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வில்லனும் டிராகனா மாதிரி ஹீரோயின்ட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோயின் சமயம் ஒரு அடி அடிக்கிறான். ஹீரோயின் பொத்துன வந்து கீழே விழுறாங்க. விழுந்தோடனே எங்களை மனித உருவத்தை அவங்க இழந்துறாங்க. அதுக்கப்புறம் ஆத்மாவா மாதிரி அங்க இருந்து பறந்து போயிடுறாங்க. அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. ஏற்கனவே 3 புக்கை எழுதி முடிச்சவன் அடுத்து இறப்பு அப்படிங்கிற புக்கை எழுத தொடங்குறான். சடனா பக்கத்துல இருக்கிற ஓவியத்துல இருந்து ஊசா அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுற வாய்ஸ் கேக்குது. சீக்கிரம் இந்த இறப்பு அப்படிங்கிற புக்கை எழுதி முடி, அப்பதான் என்னால இந்த புக்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. அந்த இடத்துக்கு அப்ப ஹீரோட வைஃப் வந்துடுறாங்க. அப்ப அங்க வந்த ஹீரோட மனைவி, ரொம்ப நேரமா புக் எழுதிட்டு இருக்கீங்க, வந்து டீ குடிச்சிட்டு எழுதுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு அப்படியே செமையா கோவம் வந்துருது. பிடிச்சி கத்தி விட்டுறான். இத்தனை நாளா பொறுமையா அந்த ஹீரோட மனைவிக்கு செமையா கோவம் வர ஆரம்பிச்சிருது. நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, எப்ப பார்த்தாலும் அந்த புக் எழுதுறேன்னு சொல்லிட்டு என்னை ஒரு நாள் கூட நீங்க கண்டுகிட்டதே கிடையாது, இப்பயே இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு தட்டி அந்த புக்கு மேலேயும் அந்த பெயிண்டிங் மேலேயும் ஊத்தி விட்டுறாங்க. இதை பாக்குற ஹீரோக்கு மறுபடியும் செமையா கோவம் வந்துருது. எங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்ப அவங்களே போயிட்டாங்க, நீ எதுக்கு எனக்கு இந்த நிமிஷமே உன்னை விவாகரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோட மனைவிக்கு செமையா கோவம் வருது. இத்தனை நாள் அவங்க கூட சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்ததுக்கு என்னையே டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே கொளுத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட மனைவி இந்த இடமே ஃபுல்லா நெருப்பு பிடிச்சிச்சு, வாங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக ட்ரை பண்றாங்க. அந்த நிலைமையிலும் ஹீரோ அந்த 3 புக்கு எடுத்து தான் வெளியே ஓடி வரான். ஓடி வந்தவன் ஐயோ அந்த பெயிண்டிங்கை உள்ள விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் எடுக்கிறதுக்காக உள்ள போலான்னு ட்ரை பண்றான். அவன் மனைவி முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவனோட வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நெருப்பு கை வந்து ஹீரோட மனைவியை தூக்கிட்டு போயிருது. இதை பார்த்தா ஹீரோவோ மனைவியை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறான். அந்த இடத்துல அவனோட மனைவியே காணும். அப்ப அவனுக்கு பின்னாடி சடனா ஒரு மின்னல் வெளிச்சம் வருது. அந்த இடத்துல அவனோட மனைவி நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா அவனும் நீ நல்லா இருக்கியே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். நான் அவனோட மனைவி கிடையாது, நான் பீனிக்ஸ் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்றான். நான் வில்ல கூட சண்டை போட்டு இருந்தேன், அப்ப என்னோட மனித உடல் அழிஞ்சு போச்சு, ஆன்மாவும் உன்னை தேடி வந்துட்டு இருந்தேன், அந்த இடத்துல உன்னோட மனைவியோட உடலை பார்த்தேன், வேற வழியில்னு சொல்லிட்டு அந்த உடலை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ மறுபடியும் எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்றான். சரி உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு பீனிக்ஸ் கடவுளும் ஹீரோ அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயின் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வில்லன் கெட்டவங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 4 புனிதமான ஆத்மாக்கள் அவனை வித்தியாசமான 4 கதை உருவாக்கி அதுக்குள்ளே அடைச்சு வச்சாங்க. இப்ப அந்த 4 புனிதமான ஆத்மாக்களுமே வெளியே வர நினைக்கிறாங்க. ஆனா இப்ப அது மட்டும் பிரச்சனை கிடையாது. வில்லன் வெளியே வரணும்னா அவன் கதவை திறக்கக்கூடிய ஒரே ஒரு சாவி தெய்வீக பிறவியான நீ மட்டும்தான். அதனாலதான் புனிதமான ஆத்மாக்கள்ல யாரோ ஒருத்தர் உன்னை கட்டுப்படுத்தி ஒரு ரத்தத்து மூலயமாவே உன் கையில மந்திர பேனாவை வர வச்சு நீ எழுதுற புத்தகத்துல கதை மாதிரியே அந்த 3 கதவை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுத வச்சிருக்காங்க. நீ என்னெல்லாம் புத்தகத்துல எழுதுறியோ அது எல்லாமே அப்படி நிஜ உலகத்துல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ அதனாலதான் வந்து நான் ரத்தமா வாந்தி எடுத்தேன் புக் எழுதும் போதும் அப்படின்னு கேட்கறான். ஆமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட என்னோட மனைவிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். நீ கடைசியா எழுதுறதா இருந்த இறப்புக்கான புத்தகத்தை எழுதுறதுக்கு தடையா இருந்த ஒரே ஒரு ஆள் உன்னோட மனைவி மட்டும்தான், அதனாலதான் வில்ல உன்னோட மனைவியை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ அப்ப என்னோட மனைவியை காப்பதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. காப்பதுக்கான வழி இருக்கு, நீ திறந்த 3 கதவையும் நீயே வந்து மூடிட்டினா உன்னோட மனைவியை பார்க்கறதுக்கான வழி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, வர முழு நிலவுக்குள்ள நீ அந்த 3 கதவையும் மூடணும், அப்ப மட்டும்தான் உன்னோட மனைவியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ அப்படின்னு அந்த 3 புத்தகம் என்கிட்ட தானே இருக்கு, பேனா கொடுங்க இப்பயே மாத்தி எழுதிடுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனோ முட்டாள் மாதிரி பேசாத, அது சாதாரண பேனாலாம் எழுத முடியாது, மந்திர பேனால மட்டும் தான் எழுத முடியும், என்னதான் நீ தெய்வீக
தெய்வீக பிறவியா இருந்தாலும் விதிகளை மீறினதுனால உன்னோட மந்த சக்தி எல்லாமே போயிடுச்சு. இப்ப அதை மூடத்துக்கான ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த 3 ஆத்மாக்களையும் நீ சமாதானப்படுத்தி அவங்க கண்ணீரை பரிசா பெற்றா மட்டும்தான் உனக்கு தெய்வ சக்தி திருப்பி கிடைக்கும். அது மூலியமா உனக்கு மந்திர பேனா கிடைக்கும். நீ அந்த கதவெல்லாம் மூட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி போறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் நேரா ஃபர்ஸ்ட் கதவான வாழ்க்கைக்கு வந்துடுறாங்க. அங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் இந்த கதவை பத்தி எல்லாம் ஹீரோகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாழ்க்கை கதவுக்குள்ள இருக்கிற ஆன்மா ரொம்ப ஆபத்தானது. இதுக்கு காதல் அன்பு அப்படிங்கிற விஷயத்த மேல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஒருவேளை நீ நல்லவன் அன்பானவன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுச்சுன்னா அதோட கண்ணீர் உனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. உனக்கு உன் மனைவியை பிடிக்காது, அவங்களும் நீ சண்டை போட்டு தான் இருப்பீங்க அப்படிங்கிற விஷயம் தப்பி தவறி கூட அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவை சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை பிடிச்ச அந்த கதவுக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் ஹீரோயின் அப்படியே உள்ள வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் உள்ள வந்து பாக்குறாங்க. அந்த ஆன்மாவை காணோம். இதை பார்த்தா ஹீரோவை எங்க போயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னோட கணிப்பு சரினா உன் வாயால ஏதாச்சும் உண்மையை வாங்கறதுக்காக அவங்க மறைஞ்சு நின்றுட்டு இருக்கணும். அதனால பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவை சரின்னு சொல்லிடுறான். ஹீரோவும் ஹீரோயின் அப்படியே உள்ளுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மாய கண்ணாடி இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கான். அதுல அவனுக்கு ரிலேஷன் தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோ ஒரு ஆத்தங்கரோரமா நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு வராங்க. வந்துட்டு எங்க எஜமானுக்கு உங்க ஓவியங்கள் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, அதுக்கு பரிசா இந்த 2 வெள்ளி நாணயங்களும் இந்த பீன்ஸ் வதையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ அதை வாங்கி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு இந்த வேலைக்கார பொண்ணு பிடிச்சிருக்கும். ஆனா இது வரைக்கும் அவனோட காதல சொல்லியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வெள்ளி நாணயத்தையும் பீன்ஸ் எடுத்து வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு அந்த பீன்ஸோட விதைய கையில பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. உன்னை பாக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. இவ யாருன்னு தெரியுதா? இவ ஜென் வம்சத்தை சேர்ந்தவ. இவ பேரு ஜென்னி. இவ உன்னை காதலிக்கிறாளாமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ சாரி என்னைய மன்னிச்சிருங்க, உங்களை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா இவன் ஏற்கனவே அந்த வேலைக்கார பொண்ணை விரும்புறதுனால இப்படி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஜெனி அங்க இருந்து அப்படியே அழுதுட்டே கிளம்பிடுறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி அதுக்குள்ள இன்னொரு ரிலேஷன் தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோக்கு வேலைக்கார பொண்ணு ஒரு இடத்துல இறந்து கிடக்குறா. அதுக்கு பக்கத்துலயே ஹீரோட மனைவி நின்றுட்டு இருக்காங்க. அங்க வந்த ஹீரோ வேலைக்கார பொண்ணு இறந்துருக்கதை பார்த்துட்டு பக்கத்துல மனைவி இருக்கிறத பாக்குறான். ஒருவேளை மனைவி தான் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மேல செமையா கோவப்பட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இந்த ஹீரோயின் டே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு, இப்ப மட்டும் வாழ்க்கையோட ஆன்மா உன்னை பார்த்துருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நாக்க கூட முடிச்சு உள்ள வைக்கல. அதுக்குள்ள அந்த ஆன்மா கண்ணடிக்குள்ள இருந்து வெளியே வந்து அப்ப அங்க வந்து அந்த புனித ஆத்மா நான் நினைச்சது சரிதான், உனக்கு உன் மனைவி மேல எந்த பாசமும் கிடையாது, முழுக்க முழுக்க அவ மேல வெறுப்பு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ நீங்க சொன்னது உண்மைதான், என்னோட பெத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், மத்தபடி அவன் மேல எனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட புனித ஆத்மாக்கு செமையா கோவம் வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை பத்தி எந்த உண்மையுமே தெரியாம இப்படி பேசுறான், அவனுக்கு பாடம் கத்து தரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க ஒரு புனிதமான ஒரு நரியா மாறிடுறாங்க. மாறிட்டு ஹீரோ ஒரு இலியூஷன்ல அனுப்ப பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் ஒரு பதக்கத்தை எடுத்து ஹீரோட்ட கொடுத்துட்டு உனக்கு ஆபத்தான நிலையில இது மேல ஒரு ரத்தத்தை விடு, உனக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இலியூஷனுக்குள்ள போயிடுறான். ஹீரோ இலியூஷனுக்குள்ள எங்க வந்திருப்பானா ஜெனியோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். அப்ப அந்த வேலைக்கார பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு அப்படியே ஒளிஞ்சிட்டு பாக்குறான். வேலைக்கார பொண்ணு ஜெனி கிட்ட அக்கா நீங்க எதுக்கு இதெல்லாம் பின்னிட்டு இருக்கீங்க, ஐயா இதை பார்த்தாங்கன்னா என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சின்ன வயசுல கோயில் திருவிழால ஹீரோ தான் என்னை காப்பாத்தினா, அன்னையில இருந்தே அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், அவன் மேல இருக்கிற காதல்னால அவனுக்கு எந்த பரிசு கொடுத்தாலும் என் கையாலேயே நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு அப்பதான் செம பெரிய ஷாக்கு. அப்ப இத்தனை நாளா நம்மள காதலிச்சது ஜெனி தானா, நம்ம தான் வேலைக்கார பொண்ணு தப்பா நினைச்சிட்டோமா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. சடனா அங்க இருந்து ஹீரோ இலியூஷன்ல வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். ஜெனி ஒரு இடத்துல அப்படியே மயக்கமா படுத்துட்டு இருக்காங்க, தலையில கட்டு போட்டுட்டு. ஹீரோ பக்கத்துல போய் நின்று பாத்துட்டு இருக்கான். அப்பதான் ஜெனியோட அப்பா அம்மா வெளியே இருந்து பேசுற வாய்ஸ் இவனுக்கு கேக்குது. நேத்து நைட்டு மட்டும் அந்த திருடங்க வீட்டுக்கு வரலினா அநியாயமா அந்த வேலைக்கார பொண்ணு இறந்து போயிருக்க மாட்டா, அது தடுக்கலான்னு போனா நம்ம மகளுக்கு இப்படி அடிபட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோம்னா ஹீரோக்கு அப்படியே ஒரு உண்மையா புரிய ஆரம்பிக்குது. அப்ப அந்த வேலைக்கார பொண்ணை திருடங்க தான் கொண்டிருக்காங்க, நம்ம இலியூஷன்ல ஸ்டார்டிங் பார்த்தது எல்லாமே பொய் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வந்துருது. இது மூலியமா ஹீரோக்கு இத்தனை நாளா வேலைக்கார பொண்ணை நம்ம மனைவி தான் கொண்டிருக்கா அப்படிங்கிற வெறுப்பு போய் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல காதல் வர ஆரம்பிக்குது. அப்ப சடனா அந்த இடத்துக்கு வில்லன் ஹீரோவை தடுக்கிறதுக்காக நிறைய தீய சக்திகளெல்லாம் அனுப்புறான். இதை பார்த்தா ஹீரோவை ஜெனியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தூக்கிட்டு அங்க வந்து ஓடலான்னு பாக்குறான். அதுக்குள்ளேயே தீய சக்தி எல்லாம் அங்க வந்துருச்சு. வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு கடத்துல ஹீரோ அப்படியே நிலத்தர மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துறான். அப்போ ஒரு தீய சக்தி ஜெனியை அடிக்கிறதுக்காக வருது. ஹீரோ நடுவில் போயிட்டு அந்த அடியை வாங்கிக்கிறான். அப்ப ஹீரோ சட்டைகளை வச்சிருந்த ஹீரோயின் கொடுத்த அந்த பதக்கம் உருண்டுட்டு போகுது. அதுல ஹீரோட ரத்தம் ஒரு டிராப் பட்டுடும். பட்டோனே ஹீரோக்கு செமையா சக்தி கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா தீய சக்தியும் அழிச்சிடறான். இதோட பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போதும் தீய சக்தி ஜெனியோட உடம்புல வந்துட்டு ஹீரோட களத்தை பிடிச்சிட்டு உன்னால எதையுமே தடுக்க முடியாது, எதையும் நிறுத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜெனியை தூக்கிட்டு கிளம்பிடுது. இதை பார்த்தா ஹீரோவோ நான் எப்படி இருந்தாலும் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து கதவை திறக்கிறான். இலியூஷன் விட்டு வெளியே வந்துடுறான். இப்ப எங்க வந்திருப்பானா ஹீரோயினுக்கும் வாழ்க்கை ஆத்மாவுக்கும் நடுவில் வந்து நின்றுட்டு இருக்கான். அந்த இலியூஷன் விட்டு வெளியே வந்த ஹீரோக்கு உடம்புல பட்ட எல்லா காயுமே மறைஞ்சு போயிடுது. ஹீரோயின்ட்ட இப்ப எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே ஹீரோயின் போய் கண்ணத்துல ஒரு அறை விட்டுட்டு எதுக்காக முட்டாள் மாதிரி அந்த இலியூஷனுக்குள்ள சாக பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கு அங்க இருந்ததெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான், எப்படியாச்சும் அந்த தீய சக்தி இருந்து என்னோட மனைவியை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான், என்னை தயவு செஞ்சு அந்த இலியூஷனுக்குள்ளே அனுப்பிச்சிருங்க, என்னோட மனைவி எல்லாம் அந்த தீய சக்தி தூக்கிட்டு போயிடுச்சு, எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலில் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வாழ்க்கையோட ஆத்மா காலில் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பாக்குற வாழ்க்கை ஆத்மாக்கு ஸ்டார்டிங்ல ஹீரோ மேல இருந்த எல்லா கோவமும் போயிடுது. அதுக்கப்புறம் என் கண்ணு ஒரு சொட்டு தண்ணி வர ஆரம்பிக்குது. அந்த தண்ணி அப்படியே பறந்து போய் ஹீரோ இந்த அடிக்குது. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதவுக்கும் ஒவ்வொரு கண்ணீர் துளி அந்த ஆத்மா கிட்ட வாங்கினா மட்டும் தான் இவனுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு. அதே மூலியமா ஹீரோ கையில மந்திர பேனா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவும் புனித ஆத்மா கிட்ட சொல்லிட்டு வெளியே போயிட்டு அந்த கதவு மூடிடுறாங்க. கதவு மூணு அடுத்த நிமிஷமா அந்த மந்திர பேனா மறைஞ்சிருது. ஏன்னா ஒவ்வொரு கதவுக்கும் ஒரு மந்திர பேனா வரும், அது மூலியமா தான் அந்த கதவு மூட முடியும். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கொடுத்த பதக்கத்தை
ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனோ பரவாயில்ல, வானத்தை பாரு, முழு நிலவு வரப்போகுது, அதுக்குள்ள மிச்சம் இருக்கிற 2 கதவையும் நம்ம மூடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படகு மூலியமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அடுத்த கதவை நோக்கி. ஹீரோயின் அப்படியே படகுல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து அடுத்த கதவை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம போகக்கூடிய கதவோட பேரு வயது, அதுல இருக்கிற ஆத்மாவோட பேரு லிசா. அவங்க தன்னோட காதலன் வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில டெய்லியுமே மோல் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வில்லனை பாதுகாக்கிறதுனால அவங்களோட காதல் கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாறிடுச்சு. ஒருவேளை உன்னால அந்த மாறின கல்ல பூவா மாத்த முடிஞ்சிச்சுன்னா உனக்கு அவங்களோட கண்ணீர் துளி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ அப்ப எப்படி அவங்கள சமாதானப்படுத்துறது அப்படின்னு கேட்கறான். நான் பழங்கால புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன், அங்க ஒரு மந்திரம் மேல இருக்குமா, அது தட்டதுனால நீ உன்னோட இல்யூஷனுக்குள்ள போயிட முடியும், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோ சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இங்க 2 பேரும் அந்த வயது அப்படிங்கிற கதவு கிட்ட வந்துடுறாங்க. அங்க வந்தனே ஹீரோயின்ட்ட என்னை தூக்கி எல்லாம் போடாத, நானே இந்த கதவுக்குள்ள போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த கதவுக்குள்ள போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள வந்துடுறாங்க. லிசா இங்க ட்ரெஸ்ஸை வச்சு அங்க இருக்க ட்ரம்ஸ் எல்லாம் தட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்தோன்னே எங்களுக்கு செமையா கோவம் வர ஆரம்பிக்குது. நீ உண்மையாலுமே உன்னோட மனைவியை காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவை நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், இப்பதான் என்னோட மனைவியை பத்தி நான் முழுசாவே புரிஞ்சுக்கிட்டேன், அவளை கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட லிசாக்கும் செமையா கோவம் வருது. நீ மட்டும் காதலிச்சா போதுமா, உன்னோட மனைவிக்கு உனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, கடந்த 3 வருஷங்களா அவளுக்கு உன் மனசுல சின்ன இடம் கூட கொடுத்தது கிடையாது, எப்ப பார்த்தாலும் புக் எழுதிட்டே இருந்த, ஆனா அவ மட்டும் உனக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்து உன்னோட துணியெல்லாம் துவைச்சு போட்டு நீ நல்லா பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ நான் ஒன்னும் அவளை துவைக்க சொல்லி சமைக்க சொல்லி கஷ்டப்படுத்தலையே அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட லிசாவோ நீ ஒன்னும் திருந்த மாட்டா, இப்ப உங்க 2 பேரும் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு இவங்க மந்த சக்தி மூலமா அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோயின் தான் முடிஞ்சளவு தடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அவங்களுக்கு நேரா அந்த மந்திர ட்ரம்ஸை பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ கிட்ட சொல்றாங்க. உடனே ஹீரோ போயிட்டு அந்த ட்ரம்ஸை தட்டுறான். உடனே அவன் இலியூஷனுக்குள்ள போயிடுறான். இலியூஷனுக்குள்ள போன ஹீரோ எங்க வந்திருப்பான்னா அவனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். வீட்டுக்கு வந்த ஹீரோ தன்னோட மனைவி எங்க அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா கிச்சன்ல தான் சமைச்சிட்டு இருப்பாங்க. உடனே அங்க வந்த ஹீரோ ஜெனி உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை தொடறதுக்கு போறான். உடனே ஜெனி தடுத்து என்னோட உடம்பு ஃபுல்லா கரியா இருக்கு, தொட்டிங்கன்னா உங்க வேலையை ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல முத்தம் கொடுத்துறான். ஃபர்ஸ்ட் ஹீரோட அரவணைப்பை பார்த்த ஜெனிக்கு செமையா சந்தோஷமாயிடுது. அப்படியே ஆனந்த கண்ணீரை விட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட மனைவி ஒட்டுக்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு கொஞ்சம் அடி பிடிச்சிருக்கும். ஆனா ஹீரோ அதை பத்தி எதையுமே கவலைப்படாம அள்ளி சாப்பிட்டு இருப்பான். உடனே ஜெனி சாப்பாடு கொஞ்சம் அடி பிடிச்சிருக்கு, எதுக்காக இப்படி இன்னைக்கு நிறைய சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நீ எது செஞ்சாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற ஜெனிக்கோ இத்தனை நாளா நம்ம மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தாரு, இப்ப ஓவரா பாசமலையா காட்டுறாரு, என்னாச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுட்டு ஹீரோவை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்ல வரான். அப்ப சடனா அந்த இடத்துக்கு ஹீரோவை தடுக்கிறதுக்காக வில்லன் தீய சக்தி நிறைய அனுப்பிச்சிருப்பான். இதை பார்த்த ஹீரோவோ தன்னோட மனைவி கூட்டிட்டு அப்படியே வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அந்த தீய சக்தி எல்லாம் சுத்தி வந்து ரவுண்டு கட்டிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ கையை நீட்ட ஆரம்பிக்கிறான். அவன் கையில மந்திர பேனா வந்துருது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஹீரோக்கு மந்திர சக்தி போயிருந்துச்சு, எப்படி அவனுக்கு திருப்பி வந்துச்சு அப்படிங்கிறது. ஹீரோ வாழ்க்கை அப்படிங்கிற கதவை 3 நாள் அவனுக்கு திருப்பி மந்திர சக்தி வந்திருக்கும். அது மூலியமா தான் இப்போ அவனுக்கு மந்திர பேனாவும் கிடைச்சிருக்கும். வந்த மந்திர பேனாவை ஆயுதமா மாத்தி அங்க இருக்கிற எல்லா தீய சக்தியும் அடிக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளவுதான் அடிச்சாலுமே அந்த தீய சக்தி எல்லாம் திருப்பி வந்துகிட்டு தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஜெனி ஹீரோவை காப்பாற்றணும் அப்படிங்கறதுனால ஹீரோவை தள்ளி விட்டுட்டு தன்னோட உயிரை கொடுத்துறாங்க. அங்க தள்ளி விட்ட ஹீரோ இலியூஷனை விட்டு நிஜ உலகத்துக்கு வந்துடுறான். இலியூஷனை விட்டு வெளியே வந்த ஹீரோக்கு நடந்த எதையுமே ஏத்துக்க முடியல. லிசாவை பார்த்து என்னதான் நான் கெட்டவனா இருந்தாலும் இப்ப என்னோட மனைவியை நான் முழுசா காதலிக்கிறேன், நீ நல்லவதானே, எதுக்காக என்னையும் என் மனைவியும் பிரிக்க பாக்குற அப்படின்னு கேட்கறான். இதை கேட்டோடனே லிசா வந்து அங்க இருக்கிற காதல் செடியை பாக்குறாங்க. அது அப்படியே கல்லாதான் இருக்கு, நீ சொல்றதெல்லாம் போய் இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லினா அந்த காதல் செடி பூவா மாறி இருக்கும், இதுக்கப்புறம் உங்க 2 பேத்தையும் இங்க இருந்து உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் தான் மறுபடியும் சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வந்து இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் அந்த மந்திர ட்ரம்ஸ் தானே, அதை உடைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி அந்த ட்ரம்ஸை உதைக்கிறான். உடனே பின்னாடி வந்து விழுறான். பின்னாடி வரும்போது அவன் கை வந்து அங்க இருக்கிற கல் செடி மேல பட்டிருக்கும். அப்ப அவனோட கையில இருந்து ஒரு சுட்டு ரத்தம் செடி மேல விழுந்திருக்கும். உடனே அந்த செடி பூவா மாறிடுது. இதை பார்த்த லிசாக்கு அவரோட மொத்த கோவம் போயிடுது. அதுக்கப்புறம் லிசா ஹீரோ கிட்ட என்னைய மன்னிச்சிரு, நான் உன்னை தப்பாவே நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் உனக்குள்ள இருக்கிற உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஒரு கண்ணீர் துளி வந்து ஹீரோட நெத்தியில் அடிக்குது. உடனே அவன் கையில அந்த மந்திர பேனா வந்து அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே வந்துட்டு அந்த கதவை மொத்தமா மூடிடுறாங்க. உடனே அந்த மந்திர பேனாவும் மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இங்க 2 பேரும் கிளம்பி அங்கிருந்து அடுத்த கதவை நோக்கி போறாங்க. ஹீரோயினோ படகுல வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அடுத்த கதவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம போகக்கூடிய கதவோட பேரு நோய். இதை பாதுகாத்துட்டு இருக்கிற ஆத்மாவோட பேரு லாக்கி. இவங்க தன்னோட காதலையே விட்டுட்டு இந்த வில்லனை சிறை வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்தாங்க. ஆனா இப்ப தன்னோட காதலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில இந்த சிறையை விட்டு வெளியே போக நினைக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்த 2 பேர்த்தோட இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேரும் அந்த கதவுக்குள்ள போயிடுறாங்க. உள்ள வந்த ஹீரோயினும் லாக்கியை பாக்குறாங்க. ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் லாக்கி கிட்ட வில்லனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது கடவுள்னால உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, அதை நீங்க மீறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட லாக்கியோ வில்லனை சிறை வச்சு மக்கள் எல்லாம் காப்பாத்துனது நாங்க தான், ஆனா எல்லா மக்களும் உங்களை மட்டும் தான் கடவுளா வணங்கிட்டு இருக்காங்க, எங்களை யாரும் வணங்குறதே கிடையாது, அப்ப எதுக்கு நாங்க வந்து மக்களுக்காக இதை பண்ணணும், அதுவும் இல்லாம என்னோட காதலன் எனக்காக காத்துட்டு இருப்பான், கண்டிப்பா இந்த இடத்துட்டு நான் போயதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ உன்னை நான் இங்க இருந்து வெளியே போக விட மாட்டேன், என்னோட மனைவியை காப்பாத்தணும்னா உன்னோட கண்ணீர் துளி எனக்கு பரிசா வேணும் அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட லிசாவோ இத்தனை நாளா உன் மனைவி பத்தி எந்த கவலையும் படாம இருந்த, திடீர்னு காதல வந்துச்சுன்னு சொன்னா நம்ப நினைச்சிட்டு இருக்கியா, ஒரு மனசனுக்கு எப்ப உண்மையான பாசம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைம்ல கொடுக்கறதா உண்மையான பாசம், இதை பத்தி நீ புரிஞ்சுக்கவே இல்ல, ஃபர்ஸ்ட் போய் புரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி மறுபடியும் இலியூஷனுக்குள்ள அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோ நேரம் அவன் வீட்டுக்கு தான்
வரான். வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா வெறும் பேப்பரும் குப்பையுமா இருக்கு. அவனோட மனைவி அங்கதான் அப்படியே படுத்திருப்பாங்க. அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ படிச்சு பார்க்கறான். என்னோட புருஷனுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் நல்ல ஆயிலையும் கொடு அப்படின்னு திருப்பி இதான் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோட படத்தையும் உறைஞ்சு வச்சிருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கு நம்ம மனைவி இவ்வளவு காதல் வச்சிருக்காளே, நம்ம இத்தனை நாள் அது புரிஞ்சுக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ அவனோட மனைவியை தொட்டு பார்க்கறான். ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. அதுக்கப்புறம் எங்களை தூக்கிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வச்சுட்டு மனைவிக்காக சமைச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட மனைவி எந்திரிச்சு வெளியே வந்து பாக்குறாங்க. ஹீரோ சமைச்சிட்டு இருக்கான். ஹீரோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிச்சனுக்குள்ளேயே வந்திருப்பான். எப்படி காய்கறி கட் பண்றதுன்னு கூட அவனுக்கு தெரியல. விரலெல்லாம் கட் பண்ணிக்கிறான். ஒரு வழியா சமைச்சு முடிச்சிடறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட மனைவி வேக வேகமா அள்ளி சாப்பிடுறாங்க. இதை பார்த்தா ஹீரோவோ சாப்பாடு அடி பிடிச்சிருக்கு, எதுக்காக இப்படி சாப்பிடுற அப்படின்னு கேட்கறான். நீங்க எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கீங்க, இதுல விஷமே கலந்துருந்தாலும் சந்தோஷமா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டாலும் ஹீரோக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சந்திச்சுமே ஆத்தங்கார் வாரமா, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறான். ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி வா நம்ம ரெண்டு பேரும் அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு கிளம்பி போறாங்க. அடுத்து ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு வந்துடுறாங்க. அங்க நிறைய சின்ன சின்ன விளக்கெல்லாம் காத்துல விட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு விளக்க பெத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோட மனைவி சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட புருஷனை நல்லா வச்சுக்கோ, நல்லா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு கும்பிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கு அப்படியே செம கஷ்டமா இருக்கு. உடனே அவன் இலியூஷனை விட்டு வெளியே வந்துடுறான். இலியூஷனை விட்டு வெளியே வந்த ஹீரோக்கு நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து செம கஷ்டமா இருக்கு. அவனோட மனைவி உருவத்துல இருக்கிற ஹீரோனை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற லாக்கிக்கு ஒரு நிமிஷம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் தன்னோட காதலனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில இவங்க ரெண்டு பேத்தையும் உள்ளாரே விட்டு வெளியே போலான்னு ட்ரை பண்ணுவாங்க. இதை பாக்குற ஹீரோயின் நீ கடவுளோட விதிவே மீறி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறாங்க. உடனே லாக்கி அவ உடம்புக்குள்ள இருந்த மொத்த காதல் வலியும் ஹீரோயின் மேல ஏத்தி விட்டுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் வலியால துடிக்க ஆரம்பிக்கிறா. இதை பாக்குற ஹீரோவை லாக்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். எப்படியாச்சும் இவளை காப்பாத்து, இதே இடத்துல ஹீரோயினை விட்டுட்டு வெளியே போனோம்னா அவ இறந்தே போயிடுவா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட லாக்கியோ எனக்குன்னு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோ ஹீரோனை பார்த்து இந்த மொத்த காதல் வலியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் உடம்புல அந்த மொத்த காதல் வலியும் வந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோ வலி தாங்க முடியாம கதற ஆரம்பிக்கிறான். லாக்கி வெளியே போலான்னு போறாங்க. அப்ப ஹீரோயின் லாக்கி கிட்ட இவனுக்காச்சு வெளியே போயிட்டு அவன் மனைவி கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு, உனக்கு வெளியே போறதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் லாக்கி யோசிச்சு பார்த்துட்டு ஆமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், 1000 வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட காதலனை விட்டுட்டு வந்தேன். இப்ப அவன் உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறதுக்கு எனக்கு தெரியல, அவனை எங்க விட்டாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்ல. சரி நீங்க ரெண்டு பேரும் வெளியே போறதா நல்லது, கடைசியா ஒரே டைம் உங்களை மன்னிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணீர் துளியா பரிசா தராங்க. உடனே ஹீரோ கையில அந்த மந்திர பேனா வந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் வெளியே வந்து அந்த கதவை மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின்ட்ட அதான் 3 கதவையும் மூடியாச்சுல, இன்னும் ஏன் என் மனைவி வரல அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட ஹீரோனை என்னை மன்னிச்சிரு, உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப மூடப்பட்ட 3 கதவுகளும் திறந்துருது. அதுக்கப்புறம் 4வதா இருந்த இறப்புங்கிற கதவும் திறந்து அந்த வில்ல வெளியே வந்துடுறான். இதை பார்த்த ஹீரோவை எப்படி அவன் வெளியே வந்தான் அப்படின்னு கேட்கறான். நீ 3வது கதவை மூடுறதுக்குள்ள முழு நிலவு வந்துருச்சு, அதனாலதான் மந்திரங்கள் எதுவும் செயல்படாம வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வில்லனை தடுக்கலான்னு போறாங்க. வில்லன் அப்படியே ஹீரோயினை தூக்கி செமையா சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா ஹீரோனால தாங்கவே முடியல. இன்னும் அவன் கையில அந்த மந்திர பேனா மறையாம தான் இருக்கும். அதான் கதவை மூடிட்டா மந்திர பேனா மறைஞ்சிருமே, எப்படி மறையாம இருக்குன்னா ஹீரோ இன்னும் அந்த 3வது கதவை ஒழுங்கா மூடி இருக்க மாட்டான். அதனாலதான் அவன் கையில மந்திர பேனா என்ன மறையாம இருக்கும். அப்புறம் வில்ல ஹீரோயின் அடிச்சு தூக்கி போடுறான். ஹீரோ அப்புறம் மந்திர பேனா வச்சு செமையா தாக்கிட்டு இருக்கான் வில்லனை. வில்லன் ஒரு கடத்துல ஹீரோவை அடிச்சு தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் வில்லன் தன்னை ஒரு முழு டிராகனா மாத்திடுறான். இதை பார்த்தா ஹீரோயின் இப்ப மட்டும் இவனை அழிக்காம விட்டுட்டோம்னா மொத்த உலகத்தையும் அழிச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சக்கரத்து மூலியமா இவங்களோட மொத்த சக்தி எடுத்து ஹீரோ கொடுத்துறாங்க. ஹீரோக்கு இப்ப முன்னதோட அதிகமா சக்தி கிடைச்சது. அதுக்கப்புறம் அவனோட மந்திர பேனா மூலியமா ஒரு தங்க டிராகனை உரையறான். அந்த தங்க டிராகனுக்கும் வில்லனுக்கும் செமையா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கடத்துல தங்க டிராகன் வில்லனை கொன்றுது. இதை பார்த்தா ஹீரோனுக்கு செம சந்தோஷமா இருக்கு. ஹீரோ கிட்ட நான் அப்பயே சொன்னல உன்னால மட்டும் தான் வில்லனை அழிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. உடனே உடம்பு அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுது. இதை பாக்குற ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பதான் ஹீரோயினோட ஆன்மா ஹீரோ முன்னாடி வருது. என்னைய மன்னிச்சிரு, உங்கள்ட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், நான் உன் மனைவியை காப்பாத்த போறதுக்குள்ளேயே அந்த வில்ல அவன் நெருப்பு சக்தி மூலியமா உன் மனைவியை அழிச்சிட்டான். எனக்கு அப்போ ஒரு உடம்பு தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் உன் மனைவியோட உடம்பை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த விஷயத்த நான் அப்பயே சொல்லியிருந்தேன்னா நீ இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இருந்துக்க மாட்டேன், இந்த உலகத்தையும் காப்பாத்தி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட அப்ப என்னோட மனைவி இதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட ஹீரோயினோ உன்னோட மனைவி சாவர நிலைமையில அவங்களோட உடம்பு எனக்கு பரிசா கொடுத்தாங்க, அதுக்காக நான் கடவுள்கிட்ட பேசி உன்னோட மனைவியோட ஆன்மாவை பார்க்கறதுக்கான ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ நிக்கிற இடம் அப்படி வேற உலகமா மாறுது. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ மனைவியோட ஆன்மா வருது. அதை பார்த்தா ஹீரோவை என்னைய மன்னிச்சிருமா, கடைசி வரைக்கும் உன்னோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்காமே போயிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கறான். பதிலுக்கு அவனோட மனைவியும் என்னையும் மன்னிச்சிருங்க, நான் என்னோட காதலை நேரடியா உங்ககிட்ட சொல்லிருக்கணும், அதுக்கு பதில் வேலைக்காரி கிட்ட அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டதான் என்னோட தப்பு. என் மேல உங்களுக்கு உண்மையான காதல் இருந்தா நான் இங்க இருந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் மறந்து பழையபடி சந்தோஷமா புக் எழுத ஆரம்பிக்கணும், அதை நான் சொர்க்கத்துல இருந்து பாத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு அப்படியே அழுவாச்சு செமையா வருது. அவனால தாங்கவே முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மனைவி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி சில மாசங்கள் கழிச்சு ஹீரோவை காட்டுறாங்க. அவனோட மனைவி ஆசைப்பட்ட மாதிரியே நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறான். அதோட அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. நன்றி மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.